மற்றும் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு செய்திகள். தமிழ்நாட்டில் 2019-2022 11.772 இருந்த இளம் வயது கர்ப்பம் 2023-2024 14.360 அதிகரித்துள்ளது. குறிப்பாக கருத்தரித்த தாய்மார்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் 1.5% இளவயது கர்ப்பம். இங்கு எப்படி என்றால், அண்டை மாநிலமான கர்நாடகாவில் 3 ஆண்டுகளில் டீனேஜ் கர்ப்பம் 33.621 உயர்ந்துள்ளது. சமூக பொருளாதார நிலை, மிக எளிதான வசதி, சமூக வலைத்தளங்களில் ஈர்ப்பு போன்றவை முக்கிய காரணங்கள் மட்டுமல்ல. நாம் பேசும் திறனும் முக்கியம். முதலில் கண்களை பார்த்து பேச வேண்டும் என்று எதற்கு சொல்லுகிறோம்? யார் யார் எப்படி என்னென்ன குணம் என்பது அந்த கண்ணில் தெரியும். அதுக்காண்டி தான் கண்ணை பார்த்து பேச சொல்கிறோம். எதற்கு? ஸ்கூலுக்கு போகும்போதோ, காலேஜுக்கு போகும்போதோ, பஜாருக்கு போகும்போதோ, கடைக்கு போகும்போதோ குதிரையை போல லாடம் கட்டி கொண்டு நேரடியாக நடக்காமல் சுற்றி முற்றி பார்த்து வைத்து போக வேண்டும். எதற்கு சொல்கிறோம்? நமக்கு நாமே வேலி போட்டு கொண்டு செல்வது தான் நல்லது. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டில் நாம் வாழ முடியும் நிம்மதியாக. அப்படி இருக்க வேண்டும். பெண்கள் தைரியமாக எழ வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம் நாடு நல்லபடியாக அமையும். இப்படி ஒரு சம்பவத்தில் இருந்து நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள முடியும். எந்த தருணத்திலும் எந்த இடத்திலும் தைரியமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.